வணக்கம். தூய்மை பணியாளர் பிரச்சனை சென்னை மாநகராட்சியில போராட்டம் ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல 2, 3 பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு ஏற்கனவே உள்ள 10 மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டு அங்க அவங்க மூலமா தான் வேலை நடைபெறுங்கிறது முதல் பிரச்சனை. இது அதிமுக ஆட்சியிலேயே தனியார் மயம் படுத்தப்பட்டு விட்டது, அவங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டு விட்ட ஒரு விஷயம். இப்ப இவங்க வந்த பிறகு 2வது பிரச்சனை என்னன்னா, 2 மண்டலத்துக்கு மட்டும் மண்டலம் 5, 6 இது 2 மட்டும் இப்ப ஆந்திராவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு இவங்க தனியாருக்கு கொடுக்கறதுக்கு அதான் முன்ன 10 செஞ்சாங்க இல்லையா அதிமுக, அதை ஒட்டி அதே கைட்லைன்ல இந்த 2 இவங்க பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. இதுல 3வது பிரச்சனை இந்த இஷ்யூ ஏற்கனவே சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆக இந்த 3 விஷயங்களையும் பேசாமல், இதனுடைய தொடர்ச்சியாக இந்த இஷ்யூவை பேசாம வெறுமனே இதை அரசியலாக்குறது மிகவும் தவறுதலாக இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். அதனால்தான் இந்த பிரச்சனையினுடைய ஒரு டீப்பான விஷயத்துக்கு போகும்போது இந்த 3ஐயும் பேசிட்டு இந்த 3னுடைய கான்டெக்ட்ல தான், இந்த 3னுடைய அடிப்படையில தான் இப்ப இந்த பிரச்சனை என்னங்கிறத நம்ம பேசணுமே ஒழிய, இது என்னமோ இந்த பிரச்சனை திமுக இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு, ஸ்டாலின் முதல்வரா வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிற மாதிரி ஊடகங்களும் திமுக எதிரிகளும் அதாவது எதிர்கட்சிகளும் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு நெரட்டிவை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இதனுடைய பிரச்சனை வேற வேற இருக்குங்கிறத இவங்க எல்லாம் பேச மறுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே இந்த பிரச்சனையை திமுக மேல சுமத்துறாங்க, திமுக மேல இந்த சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்துல இந்த காணொலி போடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த இஷ்யூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 10 மண்டலங்கள் ஏற்கனவே ஒரு தனியார் மையத்துக்கு விடப்பட்டு அதுல வேலை செஞ்சவங்க நிறைய பேர் அப்சர்வ் பண்ணப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல திடீர்னு வேலை போனவங்களுக்காக தான் அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக தலைவர் ஒரு அறிக்கை லெட்டர் கொடுத்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அவங்களுக்கு வேலையை கொடுங்க, வேலையை கொடுத்துட்டு நீங்க தனியார் மயம் பண்ணுங்க, தனியார் மயத்துல போனாலும் அவங்களுக்கு வேலை அஷூரன்ஸ் வேணும் அப்படின்னு தான் ஸ்டாலின் சொன்னாரே ஒழிய அவங்களெல்லாம் அரசாங்க வேலை கொடுக்கலாம் சொல்லல. ஏன்னா இது அரசு வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒர்க் அரசு வேலை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் அரசு வேலைன்னு சொல்லுவோம். ஸோ இதுல இப்ப மற்ற ஜாதி மக்கள் இதுல இந்த வேலையில ஈடுபட தயார் இல்லை. அப்ப இவங்களுக்கு மட்டுமே ஒரு அரசு வேலையெல்லாம் உருவாக்க முடியாது. அந்த மாதிரி பாசிபிலிட்டிலாம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். 2வது, அந்த மாதிரி நீங்க அவங்க பரம்பரை தொழிலையே அரசு ஊழியமா மாத்திட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த மக்கள் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய எதிர்கால சந்ததியினரையும் மற்ற வேலைகளுக்கு அனுப்ப மாட்டாங்கிறது இதுல ஒரு நுட்பமான ஒரு அரசியல் இதுல இருக்கு. இதை நிறைய பேர் மறுத்துட்டு தான் பேசுறாங்க, அவங்களுக்கு அரசு ஊழியரா கொடுங்கன்ட்டு. ஸோ இதுதான் இந்த அரசு ஊழியர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இந்தியா முழுக்க இந்த நகராட்சிகள் அல்லது இந்த தூய்மை பணிகள் எல்லாமே மெக்கனைசேஷன் அப்படிங்கிற பேர்ல யந்திரமயமாக்குதல் அந்த ப்ராசஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு மனிதர்களை இந்த மாதிரி துப்புரவு வேலைகளை செய்ய வைக்கிறதுல பிராக்டிக்கலா அது காஸ்ட் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. 2வது, தூய்மை பொல்யூஷன் நாட் பொல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதிய கான்செப்ட் இதுல இருக்கிறதுனால நிறைய நகராட்சிகள் இந்தியா முழுக்க என்ன பண்றாங்கன்னா, இதை எப்படியாவது ஒரு பிரைவேட் ஏஜென்சி கொடுத்து இதை மெக்கனைஸ் பண்ணிட்டோம்னா அவங்க மெஷின்ஸ் மூலம் இந்த வேலைகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை தத்துவம். அதனுடைய அடிப்படையில் தான் முந்தைய அதிமுக ஆட்சி ஏறக்குறைய 10 மண்டலங்களை பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க உள்ள அந்த 10 மண்டலத்துல வேலை செஞ்ச ஆட்கள் நிறைய பேர் அவங்க மூலம் அப்சர்வ் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்க இப்ப அவங்க போராடல, அதிமுக பீரியட்ல ஜெயலலிதா பீரியட்லயோ இல்ல எடப்பாடி பீரியட்லயோ ஒன்றும் போராட்டம் பண்ணல, கேஸ் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி இதை பிரைவேடைஸ் பண்ணது தப்பு, அதனால எங்களை நீங்க மறுபடியும் இந்த NULM அதுக்கு கீழே நாங்க நகராட்சிக்கு வேலை செய்யறோம், நகராட்சி தான் எங்களுக்கு எம்ப்ளாயர் இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு இஷ்யூ கேஸ் தான் போட்டாங்க அதிமுக பீரியட்ல. ஸோ போராட்டம்லாம் இந்த மாதிரிலாம் உள்ளவரெல்லாம் உட்காரல அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அது கேஸ் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அது அவங்களெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்சர்வ் பண்ண சொல்லுமா கோர்ட்டு, இல்ல இதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோவில நீடிங்க, சம்பளம் மட்டும் ஏற்றி கொடுங்க, பணி பாதுகாப்பு கொடுங்கன்ட்டு கோர்ட்டு சொல்லுமான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு இஷ்யூவும் இப்ப கோர்ட்டினுடைய பரிசீலனையில் இருக்குங்கிறதாலதான் அரசாங்கம் இப்ப உடனடியாக அதுக்கு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாம்னு கூட ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கலாம். ஸோ இதுக்கு இடையில தான் இப்ப இவங்க உண்ணாவிரதம் உட்காந்துட்டாங்கிறத பாக்குறோம். 3வது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பெரிதுமாக இது அரசியலாக்கப்படுகிறதுங்கிறது தான் இதுல ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதை இப்ப இங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இவங்களை கண்டுக்காம இருந்தாங்க தான். அப்ப இப்ப எதுக்கு அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, ஆளுங்கட்சியா திமுக இருக்கு, அதாவது மாநகராட்சியும் ஆளுங்கட்சி திமுக,
ஸ்டேட்லயும் திமுக ஆட்சியில் இருக்குங்கிறதாலதான் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அந்த அரசியல் எதிர்ப்புணர்வு காரணமாக தான் இவங்க எல்லாம் போய் இப்ப இன்னைக்கு இந்த தொழிலாளிகிட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்கிறத பாக்குறோம். அதிமுக ஜெயக்குமார் எல்லாம் போறாரு, அவருக்கெல்லாம் தார்மீக உரிமையே கிடையாது. அதிமுக இதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா 10 மண்டலத்தை பிரைவேட் பண்ணாத ஜெயலலிதா டைம்ல அந்த அதிமுக தான். அதிமுக இதை பத்தி பேசுறதுக்கு துளி அளவும் அவங்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது அப்படிங்கிறத பாக்குறோம். இதே சீமான் போய் ஆதரவு கொடுக்குற மாதிரி பெரிய வாய்ஸ் ஆவடம் எல்லாம் பண்றாரு. இதே அருந்ததி மக்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த அருந்ததி மக்கள் எல்லாம் தெலுங்கர்கள், அவங்க தாய் தமிழ் உறவுகளே கிடையாதுன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல போய் போராட்டம் பண்ணி உதவங்கினவர் தான் இந்த சீமான். ஆனா இன்னைக்கு அவரு நல்லவர் மாதிரி, உத்தமர் மாதிரி இங்க வேஷம் போடுறாரு. அதே மாதிரி தாவேகா விஜய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதனுடைய பிரச்சனை ஏதாவது விஜய்க்கு தெரியுமா? இல்ல இவர் மற்ற மக்கள் போராட்டங்களுக்கெல்லாம் அப்படியே ரோட்டுக்கு இவர் போராடினாரா? இதுல ஏதாவது ஒரு அரசியல் மைலேஜ் ஏதாவது ஓபன் பண்ணலாங்கிற அந்த அரசியல் தவிர வேற என்ன விஜய் இதை ஆதரவு பண்றதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஊடகவியலாளர்கள் இது திமுகவுடைய பிரச்சனை மாதிரி, குறிப்பாக விகடனா இருக்கட்டும், இல்ல நியூஸ் மினிட்டா இருக்கட்டும், இன்னும் குறிப்பா ரெட் பிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான திமுகவுக்கு பரம்பரை எதிரிகளாக திமுக என்றாலே வெறுப்புணர்வை கக்கக்கூடிய இந்த நடுநிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகவியலாளர்களும் இதுல ஓவர் ஆக்டிவா இறங்கி வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவ் இருக்கு. அதாவது திமுக ஆட்சியை குற்றம் சொல்லணும், அதை பதவியில இருந்து இறக்கணுங்கிற அந்த ஓவரால் மோட்டிவ் இவங்கள்ட்ட இருக்கு, இந்த பிராத்தலிஸ்டுகள்கிட்ட. அதனால இவங்க குறைக்கிறத, இவங்க ஓவரா சத்தம் போடுறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம பெருசாவும் படுத்தல. ஏன்னா அவங்க வேலை, அவங்க தொடக்கத்துல இருந்து திமுக வந்ததுல அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்கிறான். அது நமக்கு தெரியும், அதை அவங்க பண்ணிட்டு போகட்டும். ஆனா அரசியல் கட்சிகள் இப்ப விடுதலை சிறுத்தைகளாகட்டும், இல்ல சிபிஐஎம் இருக்கட்டும், இவங்க இதுல கொஞ்சம் வரலாற்று ரீதியா என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னங்கிறத வச்சு இவங்க கருத்து சொன்னா நல்லா இருக்கும். எடுத்த உடனே இவங்களை இப்ப நீங்க உடனடியாக அரசு ஊழியர் ஆக்க முடியாது. அரசுக்கு அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இப்போ 10 மண்டலங்கள்ல ஏற்கனவே பிரைவேட்டா விட்டு ஒரு வேலை நடக்கும்போது ஆலப்பசடம் இந்த 2 மட்டும் நாங்க பிரைவேட் பண்றதுக்கு நாங்க விட மாட்டோம், பிரைவேட் பண்ணக்கூடாது, இவங்களை மட்டும் இதே மாதிரி மொழிய மாதிரி NULMலயே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அப்ப மத்த ஏற்கனவே அந்த 10 மண்டலத்துல வேலை செய்யறவங்க இப்ப பிரைவேட்டா அந்த கம்பெனிக்கு வேலை செய்யறவங்க எல்லாம் திரும்ப எங்களுக்கும் அரசு மாறி கொடுங்கன்னு அது ஒரு பெரிய பிரச்சனை வருங்கிறத நம்ம உணரணும். இப்ப பிரைவேட் பண்ணது தவறு கிடையாது. ஏன்னா எல்லா நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது அது பிரைவேடைஸ் பண்ணது தப்பு கிடையாது. ஆனா அந்த கார்பரேஷனும் அரசாங்கமும் அந்த பார்ட்டிஸ்ட இன்சிஸ்ட் பண்ணும். என்னன்னா பணி நிரந்தரத்துல நீங்க அதுல கை வைக்க கூடாது, அவங்கள டிஸ்மிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க கொடுத்த சம்பளம் பிளஸ் சலுகைகள் அவங்களுக்கு வழங்கணுங்கிறத உறுதி செய்யணும். அரசாங்கத்தினுடைய ஒரே ரோல் இந்த 2 ரோல் தான். பணி நிரந்தரம் அவங்க இப்ப கூட கேட்கறது என்னன்னா பணி நிரந்தரம் வேணும், அதனால நீங்க இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், மாநகராட்சி எங்களுக்கு எம்ப்ளாயரா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாத பட்சத்துல அரசாங்கம் என்ன பண்ணணும்னா பிரைவேட்டு கிட்ட நீங்க விடுங்க வேணாங்கல, ஆனா அவங்களுக்கு இந்த சம்பளம் 23,000 சொல்றாங்களா, அதுல குறைவு ஏற்படாத மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்க நிர்பந்தம் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தொகை அதிகம் தான். அதனால இந்த சம்பளம் கொடுத்தா கூட அவங்களுக்கு லாபம் மிஞ்சும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதனால அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளமும் பணி பாதுகாப்பும் பணி நிரந்தரமும் இங்க இருந்த மாதிரியான கண்டினியூஸான ஒரு சிச்சுவேஷனை அங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிற உறுதிமொழியை அந்த பிரைவேட் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கணும். மற்றபடி பிரைவேட் பார்ட்டி கிட்ட அப்படியே போகலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா இதுவுமே பிரைவேடைசேஷனை நோக்கி நகரும் போது நம்ம இதை மட்டும் நம்ம வச்சிருக்க முடியாது. இவங்களை காலகாலமா இந்த தூய்மை பணியாளர்களை அவங்க ஜாதி பெரிய அந்த தொழிலையே நிர்பந்தம் பண்ண சொல்லக்கூடாது. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா படிப்படியா இவங்க இந்த தொழில இருந்து இவங்களை மீட்டெடுக்கணும். அதை ஃபுல்லா மெக்கனைஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் இவங்க வேறு தொழில்கள் இவங்க படிப்புக்கு ஏற்ப உங்களுக்கு எதிர்கால சந்ததிகளாவது ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு 3% உங்களுக்கு உள்ஒதுக்கீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இல்லைனோட SC இதுல வரும். அப்படி இருக்கும்போது அதை வச்சுட்டு அவங்க குடும்பத்தை முன்னேற்றணுங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்கு இடையூறாக இந்த திமுகவினுடைய அரசியல் எதிரிகளும் எதிர்கட்சிகளும் ஊடக புரோக்கர்களும் தொடர்ந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணி இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இந்த இஷ்யூல உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை அரசாங்கம் முறியடிக்கும் விதமாக இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும்ங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.